ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 3 கிலோமீட்டர்ஸ், கிளாம்பாக்கம் புதிய பஸ் ஸ்டாப்ல இருந்து 3.5 கிலோமீட்டர்ஸ், சுத்தி வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தெரியுது நிறைய வீடுகள் இருக்கு, நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்ல. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு வந்து 2400 வரைக்கும் இருக்கு. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநிகேத் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஜென் ஸ்கூல் இருக்கு, நாராயணா இ டெக்னோ ஸ்கூல் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸுக்கு நியர்பைல இருக்கு. வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோஹோ இருக்கு, பக்கத்துல வந்து அசென்சியர் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு ஸ்ரீராம் கேட்வே, நல்ல ஒரு ஐடி ஹப்புக்கு ரொம்ப நியர்பைல சைட் ஆகும். டிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் தாங்க. ஆஸ் பர் டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு, கிளியர் டைட்டில். லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90% பண்ணி தருவோம். புரோக்கரேஜ்க்குலாம் ஆசைப்படுற ஆளே கிடையாது. இது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சோல் இருக்கக்கூடிய பர்சன். ஊரு பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் என்ன பிரைஸ் இருக்கும்? ரீசேல் அபார்ட்மெண்ட் எடுத்தாலே 45 to 55 வரைக்கும் சொல்றாங்க. புது அபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன் 65 இருந்து 85 வரைக்கும் ஆகும். சிங்கிள் பிஹெச்கே 2 பிஹெச்கேவே சொல்றேன். அதை விட கம்மியா கீழே பூமியில இருந்து ஆகாசம் வரைக்கும் நமக்கே சொந்தமா, அது ஒரு 35 lakhsல ஒரு சிங்கிள் பிஹெச்கேவும் 45 lakhsல ஒரு 2 பிஹெச்கேவும் சொந்தமா தனி விட நம்மளுக்கு கொடுத்தா, அது ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes டிரைவ்ல, ஸ்ரீராம் கேட்வேல இருந்து ஒரு 8 நிமிஷம் டிரைவ்ல. இப்படிப்பட்ட இடம் யார் தராங்க, எதுக்கு தராங்க, எப்படி தராங்கன்னு கேள்வியா இருக்குல்ல. உள்ள போய் காட்டுறேன் வாங்க. அண்டாக்கா கசம் அபுகா குகம் திறந்திடு சீசே. சூப்பரான சைட்டுக்கு வந்துட்டோம் பாத்தீங்களா. இத பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் நமக்கு சொல்றதுக்காக மிஸ்டர் அன்பு கூப்பிட்டுறோமா? ஏங்க வாங்க ஊரப்பாக்கத்துல இடம் பாப்போம். நாங்க ஊரப்பாக்கம்னா நாங்க. சரி, இந்த நாங்கன்றீங்களா, அது யாருங்க? நாங்கன்னா சங்கமம் ப்ராப்பர்ட்டி. சங்கமம் ப்ராப்பர்ட்டியில நான் வந்து டைரக்டரா இருக்கேன். என் பேர் அன்பு. வித்தவுட் புரோக்கரேஜோட ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க நீங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பேரு மெடோரா. ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இது எவ்வளவு தூரம் வரும் ப்ரோ? ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 3 கிலோமீட்டர்ஸ், கிளாம்பாக்கம் புதிய பஸ் ஸ்டாப்ல இருந்து 3.5 கிலோமீட்டர்ஸ், சுத்தி வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தெரியுது நிறைய வீடுகள் இருக்கு, நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்ல. பின்னாடி பார்த்தாலே நல்லா தெரியுது. சூப்பரான ப்ராஜெக்ட் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அன்பு சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல கிராண்டான ஆர்ச் கொடுத்திருக்கீங்க, சுத்தி வந்து காம்பவுண்ட் போட்டு கொடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் இது எத்தனை ரோடு கொடுத்திருக்கீங்க, எத்தனை அடி? 30 feet ரோடும் 24 feet ரோடும் உள் ரோடும் அமைஞ்சிருக்குங்க. ஓகே, இதுல இன்னொரு பிளஸ் பாத்தீங்கன்னா till this end to that end வரைக்குமே கொடுத்திருக்காங்க. இந்த நடுவுல பேட்ச் அப் பண்ற வேலை எல்லாம் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் இந்த ட்ரீ லைன் அவென்யூக்காகவே தனியா ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு ரோஜா செடி கூட வைக்கிறதுக்கே, பட்ரோஸ் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்கல்ல, அதுக்கெல்லாம் கவலையே பட தேவையில்ல. அவ்வளவு செடி வைக்கிற மாதிரி இடம் கொடுத்திருக்காங்க. சுத்தி நிறைய வீடுகள் இருக்கு. சோ இன்னர் அமிட்டிஸ் பாத்தீங்கன்னா பார்க்கும் போது ஆர்ச் தெரியுது, ரோடு தெரியுது. அப்புறம் ஸ்ட்ரீட் லைட் வந்து சோலார் லைட்ஸ் கொடுத்திருக்கீங்க. இபி வந்திருக்கா? 3 phase இபி லைன் வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நாங்களே எடுத்து கொடுத்துருவோம். வந்துரும். நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வீடு கட்டுறதுக்குள்ள வந்துரும். சரி, இன்னர் அமிட்டிஸ் இது எல்லாமே நல்லா இருக்கு. என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க வச்சிருக்கீங்க இடம்? இங்க வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு வந்து 2400 வரைக்கும் இருக்கு. ஓகே, ரெண்டு பிளாட் சேர்த்து எடுத்தா 4000 ஸ்கொயர் ஃபீட் கூட நீங்க அப்படி சேர்த்து கூட எடுத்துக்கலாம். சரி, இப்ப 4 ஃபேசிங்மே இருக்கா? எல்லா சைட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு, கார்னர் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு நமக்கு அவைலபிளா. ஓகே, எனக்கு ஒரு டவுட். இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ரேட், அப்புறம் இந்த ஈஸ்ட் ஃபேசிங்க்கு ஒரு ரேட், அந்த மாதிரி ஏத்துவீங்களா? ஈஸ்ட் ஃபேசிங்க்கு ரேட்லாம் கிடையாது. கார்னர் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா இருக்கும். மிச்சது எல்லாமே நார்மல். எங்க சேனலுக்கு அது கம்மியா பண்ணிக்க, அதே ரேட் கொடுக்கலாம்ல? வாங்க, உங்க கஸ்டமர்னு சொல்லட்டும், நான் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி நல்ல ஒரு ரேட்ல பண்ணி தரேன். சரி, ஓகே. இன்னர் அமிட்டிஸ் பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல ப்ரோ. ஸ்கூல் காலேஜ் பத்தி சொல்லுங்க. இங்க பக்கத்துல என்னென்ன ஸ்கூல் இருக்கு? நான் வரும்போது சில ஸ்கூல் பார்த்தேன், இருந்தாலும் உங்கள் திருவாயால் சொல்லவும். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநிகேத் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஜென் ஸ்கூல் இருக்கு, நாராயணா இ டெக்னோ ஸ்கூல் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸுக்கு நியர்பைல இருக்கு. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோஹோ இருக்கு, பக்கத்துல வந்து அசென்சியர் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு ஸ்ரீராம் கேட்வே, நல்ல ஒரு ஐடி ஹப்புக்கு ரொம்ப நியர்பைல சைட் ஆகும். ஸ்ரீராம் கேட்வேல இருந்து நாங்க இப்ப அந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணிட்டு வந்தோம். அங்க இருந்து கரெக்டா ஷார்ப்பாவே பாத்தீங்கன்னா 8 minutesல நம்ம இந்த சைட்டுக்கு வந்துட்டோம். நீங்க ஒரு ஸ்ரீராம் கேட்வேல வேலை செய்றீங்க, நான் கொஞ்சம் ஈஸியா போயிட்டு வரணும், வாடகை கொடுக்குற காசுக்கு உனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஏரியால ஊர பக்கத்துல மினிமம் 15,000 நீங்க இஎம்ஐ கட்டுவீங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அந்த 15,000 இஎம்ஐ வேண்டாம், எனக்கு கூட ஒரு 5,000 போட்டு நான் இஎம்ஐயா கட்டிக்கிறேன், எனக்கு வீடா வேணும், சொந்த வீடா வேணும், அதுவும் நல்லத்துல இருந்து ஆகாசம் வரைக்கும் நமக்கே சொந்தமா தனி வீடு வேணும், அபார்ட்மெண்ட் ஸ்டைல் கூட வேணாம்னு நினைச்சீங்கன்னா 35 லட்சத்துல 1 BHK கட்டி தராங்களாமா, 45 லட்சத்துல 2 BHK கட்டி தராங்களாமா. அப்ப வாடகை காசுல நம்ம தனி வீடாவே வாங்கிக்கலாம். ஆமாங்க, இப்போ வந்து ஃபாஸ்டா புக்கிங் போயிட்டு இருக்கு. மொத்தம் 74 யூனிட்ஸ்ல 50% சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இன்னும் மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணீங்கன்னா இந்த அழகான பிளாட்ல உங்களோட சொந்த வீடு நீங்க கட்டிக்கலாம். இருங்க, இன்னும் சில டீடைல்ஸ் சொன்னாதான் அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க. சரி,
ஸ்கூல்ஸ் சொல்லிட்டீங்க, காலேஜஸ் எங்கெங்க இருக்கு? காலேஜஸ்னா பெரிய காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருக்கு. சரி, கனெக்டிவிட்டினா இங்க இருந்து கிளாம்பாக்கம் வந்து நீங்க 3.5 கிலோமீட்டர் சொன்னீங்க. மத்தபடி இந்த சவுத் சைடுல போறதுக்கு, நார்த் சைடுல போறதுக்கு கனெக்ஷன் இங்க பஸ்ஸுக்கு வருமா, ஆட்டோ வருமா, அதெல்லாம் சொல்லுங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்ல ஆதனூர் ஜங்ஷன் அங்க வந்து பஸ் வந்துட்டு இருக்கு. அங்க இருந்து நீங்க காசா கிராண்ட் இங்கிறது நியர்பைல இருக்கு, காசா கிராண்ட் வழியா போனீங்கன்னா மணிவாக்கம் ஜங்ஷன் ரீச் பண்ணலாம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரகடம் போறதுக்கு அதுக்கு வந்து ரூட் அந்த சைடுல இருக்கு. இப்படி போனீங்கன்னா நீங்க வந்து கிளாம்பாக்கம் வழியா போயிட்டு நீங்க வந்து சவுத் சைடு ஃபுல்லாவே கனெக்டிவிட்டி இருக்கு. உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியும் வந்து நியர்பைல இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடும் ரொம்ப நியர்பைல இருக்குங்க. ஓகே, அதாவது இது மொத்தமா கனெக்ட், எந்த சைடு போகணும்னாலும் நம்மளுக்கு 4 சைடு போகணும்னாலும் டிராவல் பண்ணணும்னாலும் ஒரு ஹப் மாதிரி இருக்கு, கனெக்டிவிட்டி ஹப், சென்டர் பிளேஸ். அதே போல டிராபிக் இல்லாம போகணும்னு நினைச்சாலும் இது பெஸ்டா இருக்குங்க. நீங்க வண்ணாரப்பேட்ல இருந்து நீங்க இவ்வளவு தூரம் வர்றதுக்கும், ஏன்னா அது என்னோட பிளேஸ்ன்றதுனால சொல்றேன், இங்க இருந்து இப்படி போறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இங்கெல்லாம் டிராபிக்கே இல்ல, பட் ஃபாஸ்டா போய் ஃபாஸ்டா வரலாம், சேஃப்டி அண்ட் செக்யூரா இருக்கு. சோ ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஐடி ஹப் இருக்கு, இன்னர் அமிட்டி சூப்பரா இருக்கு, அவுட்டர் அமிட்டி சூப்பரா இருக்கு. ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4200 தாங்க. சோ இப்போ நம்ம சேனல் மூலமா வர்றவங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸும் நம்ம வந்து கம்பெனி தரப்புல இருந்து பண்ணி தரோம். அது சர்ப்ரைஸ். ஆமா, சர்ப்ரைஸ் சீக்ரெட்டா. ஆமா, இங்க இருந்து 400 பைபாஸும் வந்து நியர்பைல இருக்கு, 2 பைபாஸ் இருக்கு. மதுரவாயில் பைபாஸும் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரும். 400 ஃபீட் பைபாஸ் இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல வந்துரும். ஓகே, சரி, இது என்ன அப்ரூவல்? சிஎம்டி அப்ரூவல் வருமா? டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் தாங்க. as per டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு, கிளியர் டைட்டில். எத்தனை வருஷத்துக்கு டாக்குமெண்ட் கிளியரா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 வருஷத்துக்கு நம்ம வந்து டாக்குமெண்ட் கிளியரா வச்சிருக்கோம். ஆல்ரெடி வந்து இங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு தான் இருக்கு. சோ ஃபாஸ்டா புக்கிங் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு சைட் தாங்க. சரி, லோன், அட்வான்ஸ், டோக்கன் அட்வான்ஸ், சைட் விசிட் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ரோ. லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90% பண்ணி தருவோம். ஜஸ்ட் ஒரு 3 lakhs இருந்தா போதும். ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு பக்காவா செட் ஆகிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. உங்களுக்கு வந்து 3 lakhs டவுன் பேமெண்ட், ஒரு சிங்கிள் பெட்ரூம்னா 35 lakhs வரும், டபுள் பெட்ரூம்னா 45 lakhs வருங்க. ஓகே, 3 lakhs காசு இருந்தா போதும் நம்ம கையில. ஃப்ரீ சைட் விசிட் எங்களுக்கு அரேஞ்ச் பண்றீங்க. பார்த்த உடனே பிடிச்சிச்சுனா 3 lakhs அட்வான்ஸ் பண்ணி நாங்க லீகல் வாங்கி செக் பண்ணிக்கலாம். உடனே இடத்தை நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். லோன் எல்லாம் நீங்களே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. ஸ்பெஷல் டிஸ்கவுண்டும் ஒன்னு சொல்லிருக்கீங்க. இடம் மட்டும் போதும்னா 26 27 லட்சம் வருமா? 600 ஸ்கொயர் ஃபீட் 25 லட்சம் வரும். 25 லட்சம். வீடா எடுத்தீங்கன்னா 35 லட்சம். 1 BHK 2 BHK னா 45 lakhs. இதை விட வேற என்னங்க வேணும்? ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, கனெக்டிவிட்டி இருக்கு, எல்லா கனெக்ஷனும் சூப்பரா இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இன்னர் அமிட்டிஸ் இருக்கு. பக்கத்துல பாருங்க அவ்வளவு பெரிய பங்களா கட்டி வச்சிருக்காங்க. சுத்தி பாருங்க எதுவுமே சிங்கிள் ஸ்டோரி ஹவுஸ் கிடையாது, டபுள் ஸ்டோரி, ட்ரிபிள் ஸ்டோரி ஹவுஸ் கட்டியிருக்காங்க. இவர் வந்து எனக்கு பர்சனலா தெரிஞ்ச ஒரு பர்சன், புரோக்கரேஜ்க்குலாம் ஆசைப்படுற ஆளே கிடையாது. நான் வேலை செய்யறேன், இந்த வேலைக்கு எனக்கு சம்பளம் தராங்க, இது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சோல் இருக்கக்கூடிய பர்சனுங்க. இப்படிப்பட்ட பர்சன்ஸ் கிட்ட நம்ம இடம் வாங்கும்போது நம்ம ஃபேமிலி, நம்மளோட அடுத்தடுத்த ஃபேமிலி ஜெனரேஷன் நல்லா இருக்கும். அன்பு சார், எனக்கு எப்படி பர்சனலா ஒரு சிஸ்டரா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களோ, பண்ணி கொடுப்பீங்களோ, அதே மாதிரி நம்ம கஸ்டமருக்கும் நீங்க பண்ணி கொடுத்துருங்க. பண்ணி தரேன். நம்ம சேனல் மூலமா பார்த்துட்டு வரவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, வாழ்க இடத்துடன் வீடுடன், பொன் விளையிற பூமிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.